ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் வருதுன்றதை பார்ப்போம். ஸோ இதில் நான் பயலாக வைக்கல, டேரெக்டாக ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங் தி வீடியோ ஃபுல்லி. ஸோ தேங்க்யூ. ஸோ ரீடிங்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரீடிங் என்ன வருதுன்றதை பார்ப்போம். ரொம்ப நாளாக ரொம்ப வருத்தத்தோடு இருந்த மாதிரியே தெரியுது. உங்களுக்கு எல்லாமே இருந்தும் ஹாப்பினஸ் இல்லை அப்படின்றது மாதிரியே தெரியுது. ஹாப்பினஸ் இல்லைன்றா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் உங்கள் லைஃப் பார்ட்னர். லைஃப் பார்ட்னர்னா லவராகவும் இருக்கலாம், ஹஸ்பண்டாகவும் இருக்கலாம், ஒய்ஃபாகவும் இருக்கலாம். ஸோ அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கிறீங்கன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ள இருக்குது. ஸோ அதனாலே நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல், சந்தோஷம்ன்றது இல்லாத மாதிரியே இருக்கீங்க. ஸோ இனிமே நீங்கள் சேருவீங்களா அப்படின்றது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேருவீங்க. ஸோ மணி விதத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு ட்ரூ லவ் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ட்ரூ லவ் உங்களுக்கு கிடைக்க போகுது கூடிய சீக்கிரம். லக்கான கார்டு இது. இந்த கார்டு வந்தாலே மேக்ஸிமம் அந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்தாலே ஒரு முன்னோர்கள் துணை, உங்களோட குலதெய்வத்தோட டிவைனோட சப்போர்ட், எல்லாத்தோட சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்ச நாளாகவே எதுவும் சப்போர்ட்டே இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ டைம் சேஞ்ச் ஆகிட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல லக்கான விஷயம் அது. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேலையில் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸில், படிப்பில், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. ஒரு லக்கான விஷயம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஆனால் 10-10 யாராவது 10-10 பார்ப்பீங்களா? இந்த நம்பரை யாராவது அடிக்கடி பார்க்குறீங்களான்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த நம்பரை பார்த்தீங்கன்னா ஒரு லக்கான விஷயம்தான் உங்களுக்கு. வாவ், சூப்பர் கார்டு பாருங்கள். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் ரெடியா அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் கொடுக்குற மாதிரியே எனக்கு தோணுது. ஸோ ரொம்ப நாள் இந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. நீங்கள் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. ஸோ ஒரு நியூ பிகினிங், பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை வேலைவாய்ப்பாக இருக்கலாம், இல்லை வீடு கட்டிகிட்டு இருக்கீங்களா, வீடு கட்ட போகிறீங்களா, ஆரம்பிக்கிறது கூட இருக்கலாம், கார் வாங்கிறது கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம்தான் இந்த கார்டில் எனக்கு தோணுது. ஸோ எல்லாமே பென்டக்கல் கார்டாக வருது. ஸோ பென்டக்கல், 6 ஆஃப் பென்டக்கல் வந்தாலே ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்டார் மாதிரி மின்ன போகிறீங்க. மீன்ஸ் ஸ்டார்னால் கோல்டன் ஸ்டார் மாதிரி, கோல்டன் ஸ்டார் மாதிரி தான் மின்ன போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது. ஸோ ஹாப்பியஸ்ட் லைஃப்பை வாழ போகிறீங்க. ஸோ அள்ளி கொடுக்கறதுக்கு யூனிவர்ஸ் ரெடியாக இருக்குது. வாங்கிறதுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்ற மாதிரி பாருங்கள். வாங்கிறதுக்கு நீங்கள் ரெடின்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இந்த கார்டை பார்க்கும்போது எனக்கு தோணுது. ஸோ ஒரு விதமான ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. ஹாப்பினஸ்னால் அது என்ன ஹாப்பினஸ்னால் வெளியே சொல்ல முடியல.
ஒரு சில விஷயங்கள் ஹாப்பியஸ் மொமெண்ட் வந்து கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அதுக்குரிய அறிகுறிகள் இப்பயே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் கோயிலுக்கு எங்கேயாவது பிளான் பண்ணி போகணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்களா கூட போக முடியாது கெட்ட நேரத்தில். ஸோ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பித்தாலே அந்த கோயிலுக்கு பிளான் பண்ண விஷயம் கரெக்டாக போவீங்க. ஸோ அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு வந்து டைம் நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குது, நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் கரெக்டாக நடக்கும்ன்றது. ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு விதமான சிக்னல்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ரொம்ப நாளாக ஒரு கவலைகள். என்ன கவலை? ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரச்சனை தான் முதல் கவலை. இது எனக்கு இதில் மணி பிரச்சனைலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல இந்த கார்டை பார்க்கும்போது. ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. ரொம்ப நாளாக தூக்கமே இல்லாத விஷயம், ஒரு சில விஷயத்துக்கு நீ கன்ஃபியூஸ் ஆன விஷயத்துக்கெலாம் ப்ராப்ளம் எண்டாக போகுது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் எண்டாக போகுது. ஸோ ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்னு பார்த்தோன்னையும் உங்களுக்கு இப்போ எந்த கவலையும் வேணாம். எல்லாம் அந்த யூனிவர்ஸ் பார்த்துக்கும், கடவுள் பார்த்துருப்பாங்க, குலதெய்வம் பார்த்துப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு உங்களோட ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. ஒரு நல்ல மொமெண்ட்டை கூடிய சீக்கிரம் நல்ல குட் மொமெண்ட்டை பார்க்க போகிறீங்க. ஸோ குட் நியூஸ் இஸ் கம்மிங் ஃபார் யூ. எனக்கு இந்த ரீடிங்கை பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு தோணுது. ஏதோ ஒரு குட் நியூஸ் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்குள்ளேயே ஒரு அறிகுறிகள் தெரியும். அது கண்டிப்பாக நீங்களே அதை பார்ப்பீங்க. ஸோ பல நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க. பல நாள் இல்லை, ரொம்ப காலமாக சைல்ட்ஹுட்லேருந்து பல கஷ்டம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து கஷ்டம்தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஸோ கஷ்டம், பல கன்ஃபியூஷன், ஒன்றா ரெண்டா பல கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. பார்த்தா அந்த கன்ஃபியூஷன்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்களா வரமாட்டிங்களான்ற ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் இன்னைய வரைக்கும் இருக்கீங்க. கண்டிப்பாக வருவீங்க. ஸோ நம்பிக்கையோடு இருங்க, நல்லது நடக்கும். ஸோ ரெண்டு விதமாக இருக்குது. நடக்குமா நடக்காதா இந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவலில் இருக்கிற மாதிரியே தெரியுது. நடக்கும், நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக நடக்கும். அப்படி தான் எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது தோணுது. ஸோ நல்ல ஒரு யூனிவர்ஸ் மெசேஜ் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இது பல கன்ஃபியூஷன். பல கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. பட் அந்த கன்ஃபியூஷன்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இப்போயும் எனக்கு அந்த ரெண்டு மனசாக இருக்கிறது மாதிரி தான் அந்த கன்ஃபியூஷனில் தான் இருக்கீங்க. ஸோ கிளாரிட்டியாக முடிவு எடுப்பீங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வே காட்டும், ஒரு வழி. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டிவைனோட சப்போர்ட் நல்லா இருக்குது. ஸோ பிரச்சனைலேருந்து வெளியே வர போகிறீங்க. கண்டிப்பாக எனக்கு இந்த இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, தூக்கம் இல்லை, ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்குது, தூக்கம் இல்லாமல். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் எனக்கு தெரிகிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஹெல்த் இஷ்யூஸில் கொஞ்சம் டேக் கேர் பண்ணி இருந்துக்கோங்க, கவனமாக இருங்க. ஸோ இதான் வந்து இன்றைக்கான ரீடிங்.
ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு சில பேருக்கு பொருந்துனதை எடுத்துக்கோங்க, பொருந்தாதை வச்சுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய், டேக் கேர்.